என்னடா என்னமோ கப்பலே கலந்துட்ட மாதிரி பதட்டத்தோடு வர்றேன். தர்மலிங்கம் திருட்டு பயல் அயோக்கியம் உள்ளவரை நல்ல குடும்பத்து பொண்ணை ஒண்ணு கொண்டு வீட்டுல பூட்டி வச்சுக்கிட்டு அவளை கற்பழிச்சு அவளை பூட்டி வச்சு பத்திரமா வச்சுட்டு இந்த கையில கீழே இந்த கையில உத்தராட்சி கொட்டை சிவ சிவ சிவாரு வெளிவேசம் பகல் வேசம் திருட்டு பயல். இந்த மாதிரி ஊர்ல 10 பேரா சேர்ந்துக்கிட்டு கண்ட கட்ட இடமெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறானே என்னால கேட்க முடியுதா? ஐயோ வாயில வராதெல்லாம் பேசுறானுங்க. நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் என்ன வேற பேப்பர் வைத்துங்கிறான் கை தடிங்கிறான். ஐயனே நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கு உடனே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இல்ல உங்க ராட்ட வேஷத்துல ஒரு வேத கலை கலையாது கலைய விட மாட்டேன். அந்த ஜனங்களை எப்படி என் பக்கம் திருப்பார். தர்மலிங்கத்துக்கு ஈடான தர்மவான் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அவருக்கு நீங்க அவரேதான். அந்த புண்ணியவானுக்கு என்னால எந்த கெட்ட பேர் வரக்கூடாது. நான் வழுக்கி விழுந்தவ அந்த பாவத்துடைய சுமேத்தாய வயிற்றுல சுமக்கிறேன். அதை தவிர அவருக்கும் எனக்கும் எந்த விதமான உடல் உறவும் கிடையாது. என்ன காப்பாற்றுற இந்த புண்ணியவானுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கு ஒரே வழி தற்கொலை தற்கொலை தற்கொலை. ஐயனே என்ன உணர்ச்சி வயப்பட்டு பேசுறீங்க? அப்படி ஒரு லெட்டர் மங்களத்து கைப்பட எழுதி வாங்கிட்டு அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு தூக்குல தொங்க அதுக்காக அவ கைப்பட கடுதாசு வாங்குறோம். தப்பு சங்கரா மகாதேவா, இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு ராத்திரி 4ஆம் ஜாமத்துல மாயாண்டி மாடசாமி 2 பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லி தயார் பண்ணி வை. தாமதிக்க நல்ல விஷயமாச்சு. தாமதிப்படம் என்னங்க என்ன விஷயம் முடிவு பண்ணிட்டீங்களா? எது? நீ முழுகாம இருக்கேன்னு சொன்னிய அதுவா? இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு. இன்னுமா? ஏங்க ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்னு அப்ப சொன்னீங்களே. சொன்னேன். அத உங்க இஷ்டப்படி எப்ப வேணும்னாலும் செய்யுங்க. அது இஷ்டப்படி என் கையால நான் உங்களுக்கு கடுதாசி எழுதி கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி உங்க கையால என் கழுத்துல தாலியை கட்டிட்டு என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஓ, என் திட்டமெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா. இந்த பாருங்க, என்ன கொலை செய்யற அந்த சிரமம் கூட உங்களுக்கு எதுக்குங்க? நானே தற்கொலை செய்துக்குவேன். ஆனா என் வயசுல வளர்ற இந்த சிசுவை கொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை. நாளைக்கு நீ இதை சொல்ல முடியாது. என்ன இந்த உலகத்திலே இருக்க போறதில்லை. அப்படியே நடக்கட்டும். ஒரே சமயத்துல 2 உயிரை கொல்றதா உங்களுக்கு நிம்மதினா அந்த நிம்மதிக்கு நான் ஏன் தடையா இருக்கணும்? உங்க ஆசைப்படி என்ன கொன்னுடுங்க. ஆனா ஏன் ஆசைப்படி மஞ்சள் குங்குமத்தோட மங்கள சீரோட உங்க மனைவிங்கிற பேரோட என்ன சாக விடுங்க. அது மட்டும் நடக்காது. என்னங்க கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பத்தோட என்ன சாக விட்டா என்னுடைய ஆத்மா மட்டுமல்ல உங்க குழந்தையினுடைய ஆத்மாவும் சாந்தி அடையாதுங்க. சாந்தியே அடையாது. ஏன் குழந்தை இல்லை, வேற எவனோ உனக்கு கொடுத்த பாவம் பரிசு. பாவி என்ன சொன்னேன்? என் பயத்துல வளர்ற குழந்தை எவனோ எனக்கு கொடுத்த பாவ பரிசா? அப்பான்னு உன்னை கூப்பிட வேண்டிய இந்த சிசுவை அவமான சின்னம் நான் சொல்றேன். இந்த பச்சை வெத்தம் பரிசுத்தமானதுன்னா ஆண்டவன் அறிய இது உனக்கு தான் பிறக்க போகுதுங்கிறது உண்மையா இருந்தா இந்த குழந்தை மேல ஆணையிட்டு சொல்றேன், உன் உடம்புல ஓடுறதும் இந்த குழந்தை உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம். என் பயத்துல வளர்ற இந்த குழந்தைக்கு நீதான் தந்தைங்கிறதை நிரூபிக்காம நான் சாகவே மாட்டேன். இது சத்தியம். சபதம் அடி போடுற சபதம். ஆமா, இந்த மங்களத்தினுடைய சபதம் நிச்சயமா நிறைவேறும். பெண்கள் பயத்தெறிந்து விட்ட சாபமும் போட்ட சபதமும் தோத்து போனதா இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது. பக்கமா ஒரு ஊர் நடப்பா ஓடுது. பாக்குறதுக்கு பொம்பளை பேயமா இருக்குமே. ரொம்ப பேயா?
வந்து ஒளிஞ்சா? நாய். நாயிடா. உனக்கு தாயா இருக்கும் கொண்டு வந்த பொம்பளை பேயா மாதிரி ரத்தத்தையே குடிச்சு வளம் பயந்தாண்டா அவட முன்னேற்று பிரிச்சுட்டேன். இது நடந்து அழாதரா. இனிமே யாரும் எனக்கு மனைவியா வர முடியாது, உனக்கு தாயா வர முடியாதுடா. ஏன் பண்ணு? ஏய் வந்து கொண்டு கொடுத்து ஏதாவது கொண்டு சமாதானப்படுத்து. ஐயாடி வணக்கம். என்னாச்சு பண்ணாரு? எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு. விட்டா நாய சொல்ற மாதிரி சுத்த அதல பாதாளத்துல தள்ளி விட்டுறேன். எங்க அது தண்ணியில ஒளி போச்சு முதல்ல இருக்கும். சப்பாஷ். தர்மலிங்கத்துடைய ஆட்கள்ல சும்மாவா? நாங்கெல்லாம் தர்மலிங்கத்து ஆட்கள் அல்ல, அவங்கெல்லாம் சோச்சமிக்கு கூட்டம். நாங்கெல்லாம் வீர சிங்கம் கண்டாராமுடைய ஆட்கள். பண்ணாரு இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கெல்லாம் விருந்து. இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு விருந்தா? ஐயனே என்ன ராத்திரி விருந்துன்னு சொன்னாலே ரத்தமெல்லாம் வருது. மன்னாரு இது உண்மையான விருந்து. விட இந்த சந்தையில விலை ஏறி போச்சு. கூட்டி வந்தேன். என்ன விலையா இருந்தாலும் வாங்கி தானே பாக்கணும். வேற என்ன? ஐயோ பாப்பா நிறமாசம் கெடுப்பினி போல இருக்கு. ஆமா மச்சான் வீடு தூக்கிட்டு போ. வாங்க தூக்கப்பா.